ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். ஏன்னா கப்பக்கிழங்க காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்க போகிறீங்களா? அதில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் தாங்க இப்போ எடுத்திருக்கேன். வேக வச்ச கப்பக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கிடையாது சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளுங்க. இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா பச்சரிசி மாவு ஓகேங்களா, வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறமா கடலை மாவு அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது நல்லா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான கட்லட் ஷேப்பில் நீட்டமாக ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நீட்டமாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோம். இதுக்கு பதிலாக முட்டையை உடச்சி பீட் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் நம்மகிட்ட இல்லாதனால சேமியாவை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு இந்த சேமியா இதில் முக்கி ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா கடாயில் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை ரெடி பண்ணது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். ஸோ அதில் ஒன்றா அப்படியே பொறுமையாக போடுறோம். இப்படி போடும்போது அதில் பபுள்ஸாக வருது பார்த்திங்கன்னா, அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டு ஃப்ளேம் நல்லாவே கொஞ்சம் மீடியம் ஃபுல் பண்ணிவிட்டு நல்லா அந்த இது உங்களுக்கு ப்ரௌனிஷ் ஆகிற வரை இது பண்ணோம். நல்லாவே பார்க்கவே நாக்கில் எச்சி விட்றவே வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.